சிவபெருமான் அக்னியாக உருவெடுத்து அருணாச்சல மலையாக நின்ற தலமாக திருவண்ணாமலை கருதப்படுகிறது. பிரம்மா விஷ்ணு ஆகிய இருவரும் சிவனை தேடி வந்தபோது அக்னியாக தோன்றிய சிவனை யார் கண்டறிவது என்று போட்டியிட்டதாகவும் இறுதியில் பார்வதியால் சிவபெருமானின் அக்னி வடிவத்தை கண்டறிந்ததாகவும் கூறப்படுகிறது. ஒரு தருணத்தில் பிரம்மா மற்றும் விஷ்ணுவிற்கு வாக்குவாதம் ஏற்பட்டு உச்சத்தை எட்டிய நிலையில் சிவன் இதற்கு ஒரு முடிவை எடுத்துரைக்க அக்னி வடிவத்தில் தோற்றமளித்து விஷ்ணுவையும் பிரம்மாவையும் சிவனுடைய கால்கள் மற்றும் சிரசத்தை கண்டுபிடிக்க சவால் விடுத்தார். இந்த சவாலை ஏற்ற பிரம்மா மற்றும் விஷ்ணு தோல்வியடைந்தனர். இந்த போட்டியில் பிரம்மா ஜெயிக்க சிவனிடம் பொய் சொல்லிவிட்டார். இதனால் கோபம் அடைந்த சிவன் பிரம்மாவிற்கு சாபம் கொடுத்தார். இந்த சாபத்தினால் பிரம்மாவிற்கு இந்தியாவில் எந்த இடத்திலும் கோயில் இல்லை. இதனால் பிரம்மாவை யாரும் எந்த கோயிலிலும் சென்று வணங்க முடியாத நிலை உள்ளது. இன்று திருவண்ணாமலையில் சிவனடியார் அக்னியாக வழிபடுவதற்கு இதுவும் ஒரு முக்கிய காரணமாக உள்ளது. ஆதலால் இது ஒரு பஞ்சபூத தலமாக தமிழ்நாட்டில் திகழ்கிறது. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஓம் நம சிவாய என்று கமெண்டில் பதிவிடவும்.